ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவையிலிருந்து உங்கள் பொறியாளன் நான் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங், அது ஒரு மெயின் ரோடு ஃபேஸ் பண்ணி கட்டுறோம். அது மட்டும் இல்லை, ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக அது இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எலிவேஷன் பிளாஸ்டிங் அண்டு பெயிண்டிங்கில் பண்ணாமல் ஏசிபி பேனலில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அந்த ஏசிபி பேனல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பில்டிங் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக இந்த ஏசிபி பேனல் அப்படிங்கிறது என்னென்னா, அலுமினியம் காம்போசிட் பேனல் அப்படிங்கிற அதனுடைய சுருக்கம்தான் அந்த ஏசிபி. இந்த ஏசிபி என்ன அப்படின்னா, ஏசிபியில் ஒரு ரெண்டு விதமான, அதாவது அந்த அலுமினிய தகடு ரெண்டு சைடும் சென்டரில் ஒரு பாலிமர் பேஸ்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற அந்த ஒரு மெட்டீரியல் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஏசிபி பேனல் தயார் பண்ணுறாங்க. இது மிக ஒரு பேப்பருக்கு ரொம்ப தின்னான ஒரு அலுமினிய ஷீட்டு ரெண்டு சைடையும் நல்லா காம்பேக்ட் பண்ணி அதுக்கு சென்டரில் ஒரு மெட்டீரியல் வச்சுட்டுருக்கிற, நீங்கள் இப்போ அந்த கிராஸ் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஏன்னா வெறும் அலுமினியம் அப்படிங்கும்போது காஸ்ட் வைஸ் அதிகமாயிரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனல் தயார் பண்ணி இந்த மாதிரி எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணுற பேனல் தான் அந்த இது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இந்த பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அலுமினியம் பார்ட்டிஷன்ஸ் மாதிரி பண்ணுற ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ணுற அந்த அலுமினிய சேனல்ஸ். இது இப்போ இந்த 5th ஃப்ளோரில் அந்த ஷீட்டை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இது இப்படி மடித்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்போது நம்ம பில்டிங்கில் அந்த ஏசிபி பேனல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு அதில் தேவையான இடத்துல கிளாஸ், அது ஃபிக்ஸ்டு கிளாஸாகவும் பண்ணிக்கலாம், விண்டோ மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நிறைய இடத்துல விண்டோ மாதிரி கூட இதில் இருக்குது அந்த ஏர் சர்க்குலேஷனுக்காக. அதுக்கப்புறமா அந்த எலிவேஷன் ஷேப்ஸ் அப்படிங்கிறது நம்ம எலிவேஷன் டிராயிங் கொடுத்து அதுக்காக பேனல் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பேனலில் நிறைய கலர்ஸ் கிடைக்கும், நிறைய அதே மாதிரி அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுற கிளாஸ்லையுமே நமக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும். நம்ம எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த ஒரு ஏசிபி பேனலுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இது மவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஒரு மல்டி ஸ்டோரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1 வீக்கில் இந்த ஒர்க்கு 1 to 10 டேஸில் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஏன்னா அந்த ஸ்கஃபோல்டிங்கில் நம்ம பக்காவாக பண்ணி சேஃப்டி வைஸ் நம்ம பக்காவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஈஸி. அதுக்கப்புறமா ஸ்கஃபோல்டிங்கில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதோட வியூ பாருங்கள். இதான் அந்த டோட்டல் அந்த 5 ஃப்ளோருடைய வியூ எல்லா ஒர்க்கும் முடித்து அந்த ஸ்கஃபோல்டிங்கில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இல்லை நிறைய லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பார்க்குறக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். இதில் கலர்ஸ் வேணால் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பில்டிங்கில் இந்த மாதிரி ஒரு கிரே அண்ட் ப்ளூ ஷேடில் வர மாதிரி கொடுத்துருக்குறோம். இது நம்ம இன்னும் நிறைய டிசைன்ஸ்லையும் நிறைய கலர்ஸ்லையும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இது பார்க்குறக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இது ஒர்க் ஈஸி. ஏன்னா ஒரு ஃப்ரண்டேஜில் ஒரு ஹெவி டிராஃபிக் ஏரியாவில் சாரம் போட்டு பிளாஸ்டிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி பட்டி பார்த்து அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய வேலையாயிரும். அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஒரு சிம்பிளாகவும் லுக் வைஸாகவும் நல்லாவும் ட்ரெண்டியாகவும் மாடர்னாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் சில நம்ம டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய நாளுக்கு நாள் நிறைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் மெட்டீரியல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்து அதை ஒர்க் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. உண்மையாக பார்க்குறக்கு ஒரு அழகான வியூ நமக்கு கிடச்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த ஒரு பதிவை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஏசிபி பேனல் வச்சு பண்ணால் எப்படி வரும், அதை ஒரு எலிவேஷன் எப்படி இருக்கும், அதை அந்த ஒர்க்கை எப்படி குயிக்காக முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் நான் கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படிங்கிற இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.